அப்பா நீங்க எப்படி சொல்ல கேட்க இல்லையா என்று சொல்லி தந்தை என்னிடம் கடிதம் பாருங்கள் உறவுகளை எல்லாம் இவை எங்கே கொண்டு கொண்டிருக்கின்றது பேசுகிறது. இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்கின்றேன். கதிரலை பட்டிமன்றத்தின் கன்னிமேடையிலே ஒலித்த பட்டிமன்ற பேச்சாளருடைய காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது வெளியீடு செய்து வந்தோம். முதலாவது கன்னிமேடை என்பதனால் இவற்றை ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுதும் துல்லியமான ஒளிப்பதிவை உங்கள் முன்னிலேயே சமர்ப்பிக்க முடியாமையிட்டு தீவிரை வலையொலி சார்பாக நாம் மன்னிப்பை கொள்கிறோம். எதிர்காலத்திலே இவ்வாறான தவறுகள் இடம்பெறாத வகையில் சிறப்பான காணொளிகளை தருவதற்கு நாம் காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கன்னிமேடை கன்ற கதிரலை பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளருடைய திறமைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கின்ற பாரிய கடமையும் பொறுப்பும் உங்கள் ஒவ்வொருவரின் கைகளில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எம்மால் வெளியீடு செய்யப்பட்ட காணொளிகளை அதிகமாக பகிர்வு செய்து எமக்காக ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது கன்னிமேடையில் இறுதியாக இருக்கின்ற எமது பட்டிமன்ற பேச்சாளருமான திரு மோகன சுந்தரம் விஜயருடைய காணொளியே இந்த வெளியீடு செய்யப்படுகிறது. எனவே தொடர்ந்தும் எமது காணொளிகளுக்காக ஒத்துழைப்பையும் அன்பையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். கதிரலை பட்டிமன்றம் உங்களது பகுதியில் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் கதிரலை பட்டிமன்றத்தை தொடர்பு கொள்ளுங்கள். எம்மவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற கதிரலை பட்டிமன்றத்தை தொடர்ந்தும் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் ஒவ்வொருவர் கையில் இருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். நன்றி. நான் உருவாக்குகிறேன். ஏனென்றால் அந்த இக்கட்டான காலகட்டத்திலே வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தால் நம்மளை அள்ளி விடுவார்கள். ஊரடங்கு சட்டத்தை அவ்வாறு பிரயோகப்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே வீட்டுக்குள் இருந்து கொண்டு மல்லாக்க கிடந்து காலையில எழும்பி பல் துலக்க தேவையில்லை, காலையில எழும்பி பல் துலக்க தேவையில்லை, காலை கடன்களை முடிக்க தேவையில்லை, குளிக்க தேவையில்லை. அந்த சூம் தொலைபேசியை எடுத்து சூம் செயலியை தட்டினோம். கிளாஸிலே நாங்கள் அந்த வகுப்பிலே அந்த கிளாஸுக்கு நாங்கள் போனோம். ஏராளமான தரவுகளை பாடசாலை மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். பாடசாலை அவர்கள் இடைவிடவில்லை, அவர்கள் இடை விலகவில்லை என்பது என்னுடைய வாதமாகும். அந்த கொரோனா காலத்தை மிக மோசமாக எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய எனக்கு கற்பித்த என்னுடைய அறநெறி ஆசிரியர் அவர்கள் கொரோனா காலத்தை விமர்சித்தார். அவர் கொரோனா காலத்திலே சூம் செயலிலிருந்து படிப்பித்தார், அவரும் படிப்பித்தார். பிள்ளைகளும் கல்வியை முழு நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று அவர் பேசுகின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், இந்த கொரோனா காலத்திலே இவர் இந்த கல்வி எவ்வாறு வளர்ந்ததென்று தெரியாமல் அறியாமல் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒருவேளை இவர் எனக்கு இப்போது ஒரு ஞானம் ஒன்று எனக்குள்ளே உருவானது, திடீரென்று உருவானது. நான் நினைக்கிறேன், இவர் கொரோனா காலத்தில் கல்வி விமர்சித்தார், தொலைபேசி உதவவில்லை என்று சொன்னார். ஆனால் இவர் அந்த காலத்திலே கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டு 14 நாட்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்களில் இவர் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நானும் காணவில்லை, அதனால் தான் இவர் இந்த நிகழ்நிலை கல்வியை விமர்சித்தார். என் அன்பு மாணவர்களே, இந்த தொலைபேசியில் சாட் ஜிபிடி என்ற ஒரு செயலி இருக்கிறது.
என் அன்பு நடுவர் அவர்களே, அந்த ChatGPT என்பது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயலி. இந்த செயலியிலே நீங்கள் வினாவை எடுத்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ, என்ன தரவு வேணுமோ, அதை நீங்கள் அந்த தொலைபேசியிலே அந்த செயலியிலே நீங்கள் உள்ளிட்டால், அந்த வினாவை நீங்கள் உள்ளிடுகின்ற பொழுது அதற்கான முகவுரை, முடிவுரை, ஒழுங்கமைப்பு, கட்டமைப்போடு அதற்கான சிறந்த பெறுவர் கிடைக்கும். நடுவர் அவர்களே, உண்மை நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, இன்று அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும், ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் புத்தகத்திலா காண்கின்றோம் அல்லது தொலைபேசியிலா காண்கின்றோம். சந்திரயான் 2 என்கின்ற விண்கலம் சென்றது என்று அறிகின்றோம். இன்று இந்தியாவிலே அகமதாபாத் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது என்று அறிகின்றோம். இவை எல்லாம் நாங்கள் இந்த தொலைபேசியின் ஊடாகவே உடனுக்குடன் அறிந்து கொள்கின்றோம். இந்த தொலைபேசியில் மாணவர்கள் நுண்ணறிவு, பொது உளச்சார்பு சார்ந்த அறிவுகளை, தெளிவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்கிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த தொலைபேசி மாணவர்களுக்கு ஏராளமான பல நன்மைகளை செய்கிறது. நடுவர் அவர்களே, இன்று மாணவர்கள் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு இன்னொரு இடத்திற்கு, ஏன் பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமான இடங்களுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால், தெரியாத ஒரு இடத்திற்கு விரைவாகவும் துல்லியமாகவும் சென்று இறங்க வேண்டுமாக இருந்தால் தொலைபேசி போதும். நடுவர் அவர்களே, கூகுள் மேப் என்ற ஒரு அம்சம் இருக்கு. கதிரலை பட்டிமன்றத்தின் மிகச் சிறந்த பேச்சாளர் ஒருவன் தான் திரு மோகன சுந்தரம் விஜய் அவர்கள். உண்மையில் வறுமைக்குட்பட்ட குடும்பத்தில் விஜய் அவர்கள் பிறந்திருந்தாலும் கல்வியில் காட்டிய ஆர்வம் காரணமாக பேராதனிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பட்டதாரியாக இன்று அவன் வெளியேறியிருக்கின்றான். கதிரவளி கிராமத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட திரு மோகன சுந்தரம் விஜய் அவர்கள் பல்துறை ஆளுமை மிக்கவனாக இன்றும் அவன் காணப்படுகின்றான். குறிப்பாக கலைகளிலே அவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பாடசாலை காலங்களில் அதிகமான மேடைகளை கண்ட ஒரு கலைஞனாக திரு மோகன சுந்தரம் விஜய் அவர்கள் காணப்படுகிறார். கதிரலை பட்டிமன்றத்திலே இவருக்கு வழங்கப்படுகின்ற தலைப்புக்கேற்ற வகையில் தன்னை உடனடியாக அவற்றுக்கேற்ற வகையில் தயார் செய்து அவற்றை நகைச்சுவையாக பேசி எல்லோரையும் கவர்ந்தெழுப்பதில் விஜய் தனித்துவமான பாணியை கையாளுகிறார். எப்பொழுதும் பணிவும் இரக்க சுபாவம் உள்ள சிறந்த பண்பாளனாக விஜய் அவர்கள் காணப்படுவதனால் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒருவராக விஜய் அவர்கள் மாறியிருக்கின்றார். குறிப்பாக கதிரலை பட்டிமன்றம் இன்று பல்வேறு துறை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த பட்டிமன்றத்தை உருவாக்கியிருப்பது என்பது மிக சிறப்பான விடயம் என்பதை அனைவரும் கூற கேட்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இவ்வாறான கலைஞர்களுக்கான அதிகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மக்களாகிய எங்களால் வழங்கப்படுகின்ற பொழுதோ இவருடைய பட்டிமன்ற திறனும் மென்மேலும் மேம்படும் என்பதுதான் எமது நம்பிக்கையாகும். அதிலே நன்மை இருக்கு என்று இவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அங்கு எதுவும் இல்லை என்று இந்த தரப்பு சொல்றது. தொலைபேசி என்பது உண்மையில் இந்த உலகத்தை சுருக்கி இருக்கின்றது என்பது உண்மை. உலகத்துடைய உறவுகளோடு இணைத்த வினாடியிலே தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவது என்பது உண்மை. அதுவல்ல இங்கே பிரச்சனை. இந்த தொலைபேசி என்பது மாணவர்களுடைய செயற்பாடுகளை, அவர் கற்றலை வளர்க்கிறதா வளர்கிறதா என்பதுதான் பிரச்சனை. எனக்கு கெட்ட நிலைமை என்னடா சொல்லுவோம் என்று பார்த்துக் கொண்டிருக்கோம். மக்கள்கிட்ட கேட்போம், ஒரு நிமிஷம் உரத்த சட்டம் போட்டு உங்களை கருத்தை சொல்லுங்க பார்ப்போம். தொலைபேசியாக மாணவர்களோட கல்வி வளருதா தளருதா? வளரும் என்றால் கையை கையில கொஞ்சம் உயர்த்துங்க, தைரியம் உயர்த்துங்க. ஆனா கொஞ்சம் பேர் உயர்த்துறீங்க தெரியுது. தொலைபேசி மூலமாக மாணவர்கள் கல்வி கலந்து கொள்ளப்பா என்று கவலைப்பட கை விடுங்க. ஏராளமான கைகள் தெரியுது.
ஆனா இரண்டு பக்கத்திலும் பல நன்மைகள் பல உண்மைகள் இருக்கிறது. தனியே தொலைபேசியால பாதிப்பில்லை என்று தொலைபேசியால எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு போற அளவுக்கு இந்த மூன்றும் இல்லை நானும் இல்லை எனக்கு தெரியும். தலைப்புக்கு ஒரு விடயத்தை கொடுத்தால் பேச வேண்டிய கடமை அவர்களுக்கு. அதே போன்றால் இந்த சிறப்பு இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் மக்கள் மத்தியில் அவை எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்ற விடயத்தை மிக மிக காத்திரமாக இந்த மூன்று பேரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கார்கள். மக்களே, நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களது பொன்னான இந்த வாழ்வியலை அர்த்தப்படுத்துவதற்காக உங்களுக்கு உதித்திருக்கின்ற உங்களது மழலைகள் உங்களது மாணவ செல்வங்களை சமூகத்திலே உயர்ந்தவராக மாற்ற வேண்டுமா, சமூகத்திலே புராணங்களாக மாற்ற வேண்டுமா என்பதிலே பெற்றோர்களோடு விலகிக் கொள்ளுங்கள். சம்பந்தமே இல்லாதவர்களாக நீங்கள் இருந்துவிட முடியாது. தொலைபேசியை வாங்கி கொடுத்து விட்டோம், எனது பிள்ளை நன்றாக படிக்கிறது என்று சொல்லிவிட்டு எனது கடமை முடித்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். தயவு செய்து பல உதாரணங்களை நாங்கள் சொல்றோம். இந்த தரப்பு சொன்னதன் மாதிரி பல நன்மைகள் இருக்காது, அதில் பயன்படுத்த நாங்கள் சொன்ன. இதே போன்று கதிரலை பட்டிமன்றம் இன்னும் பல மேடைகள் காண வேண்டும். இதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் கணரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.